மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய திரு இஸ்மத் அண்ணாவுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறமேட்டு நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை பார்த்து ரசிக்கிறதுக்குனே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய நகைச்சுவை மன்றத்தோட சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். அப்புறம் இப்போ நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன்டா, சொல்றேன், நல்லா கேளுப்பா. ஒரு 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்கடா. அப்போ ஒருத்தர் கேட்காரு, ஏன்டா இப்படி சோகமாவே இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், இல்லடா 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 நான் அப்பா போறேன்டா. ஏண்டா இதுக்கு போயா அழுற, இதுக்கு போயா சோகமா இருக்க அப்படின்னு. ஏண்டா அப்படின்னு. ஏன்னா ஏன்னா என் பொண்டாட்டிக்கு தெரியாதுடா. அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுல சண்டை வருது, உப்புக்கு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வருது, இது இயற்கை தான். ஆனா சண்டை வரும்போது என்ன செய்யறோம், எல்லாரும் சண்டை போடுறோம். ஆனா சிரிப்பு வர்றதுக்கு மட்டும் ஒரு காரணம் வந்தாங்க சிரிக்கிறோம். இப்ப எங்க வீட்டுல எப்படி சண்டை வருது தெரியுமா? லட்டுக்கு உப்பு போடலையும் சண்டை வருதுங்கய்யா. பல காலத்துல இப்படி எல்லாம் சண்டை தாங்க வரும். ஆனா நகைச்சுவை வர்றதுக்கு நம்ம நகைச்சுவை மன்றத்தினால மட்டும்தாங்க முடியும். இதனாலதான் எல்லோரும் நகைச்சுவை மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு அன்போட எங்க பட்டிமன்ற குழு சார்பா. ஆமா, எனக்கு ஒரு டவுட் முதலே இருந்துச்சு. என்ன தெரியுமா, நம்ம நகைச்சுவை மன்றத்துல ஒரு பட்டிமன்ற குழு ஒன்று இருந்துச்சு, அது இப்ப என்ன ஆச்சு? கலைச்சாச்சு. இந்த தலைவர் இருக்காரு பட்டிமன்ற அதான அம்மா, நீங்க ஒரு கதை சொன்னீங்களே நேற்று, அதை கொஞ்சம் சொல்ல பாருங்க. பாத்தீங்களா? சொல்றேன். அதாவது 2 பேர் இருந்தாங்கப்பா, அவங்க நண்பர்கள். நம்ம யாழினி அவங்கள வந்திருக்காங்க, சாரி தமிழினி வந்திருக்காங்க, அவங்க மாதிரி நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க. அதுல அந்த கல்லூரி மாணவர் செல்வங்களவங்க, அந்த கல்லூரி மாணவர் கேட்கிறாரு, எப்பா உன் லவ்வருக்கு தினமும் லெட்டர் போட்டியே, அது என்னாச்சு? காதல் கடிதம் எழுதி எழுதி தீட்டுனேல, அது என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு நண்பர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் எழுதி ஒரு காதல் கடிதங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டு எக்கச்சக்கமா சம்பாதிச்சுட்டாப்பா, சம்பாதிச்சுட்டா. ஏசோவ கதை அப்படின்னு போக வேண்டியதாப்பா. அருமையான நகைச்சுவைமா. இதுக்கு கண்டிப்பா எல்லாரும் சிரிச்சுதான் ரொம்ப யோசிக்கிறாங்க. மட்டும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சிரிக்க காரணம் வேணுமா? லட்டுக்கு உப்புலாம் கேக்குறாங்கன்னா இப்ப சீக்கிரம் சொல்லியே. தமிழ்ல உப்பு கொஞ்சம் குடுக்குவாங்க. நம்ம நகைச்சுவை மன்றத்துக்கு வந்துட்டு யாரும் சிரிக்காம போக மாட்டாங்க. மாட்டோம்ல, நம்மள்ட்ட இருக்கோம். யார் இருக்கா? நம்ம பட்டிமன்ற மகளிர் அணினா சும்மாவா? தானா சேர்ந்த அணிலது அறிவாளிகள் கூட்டம்ல அத்தனை பேரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரே அணி நம்ம நகைச்சுவை மன்றத்துல நாம எல்லாரும் வியந்து பார்க்கிற ஒரு மனுஷன் இருக்காரு. அது யார் தெரியுமா? மூச்சு விடாம ஜோக்கு சொல்லுவாரு. கண்டுபிடிங்க பாப்போம். நம்ம ஐயா இந்தா கண்டுபிடிச்சிட்டேன். அருப்பு கட்ட